ஹலோ, மெர்சி குக்கிங் சேனல்லேருந்து சிக்கன் பிரியாணி இல்லை வெஜ்ஜு பிரியாணி எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு பார்க்கலாம். குக்கர் வைங்க, நல்லா காஞ்சோன்னு ஆயில் ஊற்றுங்க. பெரிய வெங்காயம் அறுத்து வச்சு 4 வெங்காயம் போடுங்க. நல்லா வணக்குங்க. ஒரு 2 ஏலக்காய் போடுங்க. அதையும் சேர்ந்து வணக்கிடலாம். 2 பட்டை போடுங்க. அதையும் வணக்குங்க. கடல் பாசி, கிராம்பு, ஏலக்காய், லவங்கம் இதையும் போட்டு நல்லா வெங்காயத்தை நல்லா மெரூன் கலர் வர வரைக்கும் நல்லா வணக்கி விடலாமா? வணக்கி விடுங்க. அடுத்தது சோம்பு இஷ்டப்பட்டவங்க போடலாம், இல்லைன்னா வேண்டாம்னா விட்டுடலாம். வெங்காயத்தை வணக்கலாம், அவ்வளோதான். நல்லா வணக்குங்க. நல்லா மெரூன் கலர் வந்துருச்சு. இஞ்சி பூண்டு போடுங்க. நல்லா கலக்குங்க. நல்லா இஞ்சி பூண்டு நல்லா மணமர வரைக்கும் கலக்கிட்டு 2 தக்காளி, அரைச்சி தக்காளி ஊற்றுங்க. நல்லா கலக்குங்க. நல்லா கலக்கிட்டு நல்லா வணங்கினது நல்லா கலக்கிடுங்க. தூள், பிரியாணி தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் 4 போட்டு நல்லா அது கூட நல்லா ஃப்ரை வர்ற மாதிரி கலக்கி எண்ணெய் விட வரைக்கும் நல்லா கலக்குங்க. வெஜ் பிரியாணிங்கிறதுனால கேரட், பீன்ஸ் அறுத்து கழுகி வச்சுருக்குது, அதையும் கொட்டுங்க. சோயா பீன்ஸ் விடுது இல்லை வேச்சு வச்சுருக்குது, கொட்டுங்க. நல்லா கிளறி விடுங்க. ஒரு உருளைக்கிழங்கு டேஸ்ட்டுக்காக மறுபடியும் போடுறோம், அதையும் போட்டுக்குங்க. உப்பு போடுங்க. நல்லா கலக்கி விட்டுட்டு நம்மளுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நல்லா கலக்கி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் மூடி வைக்கணும். மூடி வச்சுட்டு திறந்து கொஞ்சம் புதினா தழை, கொத்தமல்லி தழை போடுங்க. மறுபடியும் 2 கிளறி வைங்க. கிளறுங்க. நல்லா கிளறி விடணும். புதினா தழை எல்லாம் மிக்சிங் நல்லா கிளறணுன்னு தட்டை வச்சு ஒரு 2 நிமிஷம் மூடிடுங்க. எடுத்து பார்த்தீங்கன்னா எண்ணெயோட சூப்பராக இருக்கும். 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி ஊற்றணும். அரிசி போட்டு தண்ணியை ஊற்றிட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு உப்பு காரம் பார்த்துக்குங்க. தேவையான அளவு உங்களுக்கு போதுன்னா வச்சுக்கலாம். இப்போ என்ன செய்கிறோம், குக்கரை மூடி 2 விசில் 3 விசில் விடலாம். ஆஃப் பண்ணி எடுத்து பாருங்கள். சூப்பர் வெஜ் பிரியாணி. அது கூட கிரேவி, முட்டை, தயிர் வச்சுருக்கு. நல்லா சாப்பிடுங்க. சுவையாக இருக்கும்.